ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிக்கன் 65 பண்ண போகிறோம். நிறைய மசாலா சேர்க்காம கொஞ்சம் மட்டும் மசாலா சேர்த்து நல்ல ஜூஸியாக எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த அளவுக்கு சிக்கனோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அதை அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்க எல்லா சிக்கனுமே இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே ஆயிலில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை சிக்கன் மேலே எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் GR Kids Officialக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.